Hi guys, welcome to Chennai Suzuki here and இன்னைக்கு 20th century boys manga chapter 65 ல இருந்து 98 வரைக்கும் பார்த்துடலாம். ஒரு லாங் ரன் தான். ஏன்னா இந்த சாப்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். இதுல நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் பிளட்டி நியூ இயர் ஈவ் நடந்துச்சு இல்லையா 2000ல அப்ப என்ன நடந்துச்சு அண்ட் கெஞ்சியோட டீமுக்கு என்ன ஆச்சு அண்ட் ஃப்ரெண்ட் எதுக்காக போப்ப அசாசினேட் பண்ண ட்ரை பண்றான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஏன்னா இந்த இன்சிடென்ட்ல இருந்தா ஃப்ரெண்டோட கேரக்டர் பயங்கரமா டெவலப் ஆகும். அதனால இதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டோரியை நான் லீனியரா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்னு சேர்த்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 30 சாப்டரோட ஸ்கிரிப்ட் ரொம்ப டைம் எடுத்துடுச்சு. அதனால நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கடைசி சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒச்சோ அண்ட் கக்குட்டா ரெண்டு பேருமே அந்த ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் கானா இருப்பா இல்லையா, கானாவும் அவளோட டீமும் அந்த மாக்குபே அப்படிங்கிற போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒச்சோட கதையை தான் காமிப்பாங்க. ஒச்சோ அண்ட் கக்குட்டா ரெண்டு பேரும் அதே மாதிரி அவங்களோட டன்னலை தோண்டி முடிச்சிருப்பாங்க. அண்ட் அது மூலமா அவங்க அந்த பிரிசனோட வெண்ட்டை கண்டுபிடிச்சிடறாங்க. அண்ட் அந்த வெண்ட் மூலமா அந்த பிரிசனை விட்டு வெளியே வந்து அந்த பிரிசனையும் டோக்கியோ சிட்டியும் கனெக்ட் பண்ற ஒரு டன்னல் இருக்கும் இல்லையா, அந்த டன்னலை ரீச் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த டன்னல் 2000ல நடந்த பிளட்டி நியூ இயர் ஈவ்ல உடைஞ்சு போயிருக்கும். பட் இந்த டன்னல் நடுவுல தான் உடைஞ்சு போயிருக்கும். அதனால இந்த டன்னலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் இன்னும் கரையில தான் இருக்கும். ஒச்சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கடல் மூலமா தான் எஸ்கேப் ஆகும் அப்படின்னு சொல்லி போலீஸ் நினைப்பாங்க. ஆனா இந்த டன்னலை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த டன்னல் ஃபுல்லா கடலுக்குள்ள மூழ்கிட்டதா எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இந்த டன்னலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் கரையில தான் இருக்கு. இந்த டன்னலோட நடுப்பகுதி மட்டும் தான் கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு. அண்ட் இந்த நடுப்பகுதி உடைஞ்சு போனதால அந்த பாதையை கான்கிரீட் கல்ல அடைச்சிருக்கும். நம்ம அது மூலமா போக முடியாது. ஆனா அந்த நடுப்பகுதியில ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு. அந்த எக்ஸிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் மூச்சை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள போய் அந்த எமர்ஜென்சி டோர் மூலமா அடுத்த இடத்தை ரீச் பண்ணிடலாம். அண்ட் அங்க இருந்து நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒச்சோ சொல்லிட்டு இருப்பான். கக்குட்டா என்ன கேட்பான் அப்படின்னா இதை நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஒச்சோ என்ன சொல்லுவானா நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த டன்னல்ல நடக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்திலே இவங்க நினைச்ச மாதிரியே கடல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சிடும். அண்ட் அவங்க நீந்தி அந்த டன்னலோட சென்டரை ரீச் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த இடத்துல எக்கச்சக்கமான கல்லு எல்லாம் விழுந்து அவங்களோட பாதையை அடைச்சு கிடக்கும். அப்புறம் ஒச்சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்க இருந்து தான் நம்ம கீழே இருக்கிற அந்த எமர்ஜென்சி டோரை கண்டுபிடிக்கணும். நான் முதல்ல போறேன், நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி ஒச்சோ அவங்க ஒரு டார்ச் லைட் கொண்டு வந்திருப்பாங்க. அதை ஒரு கவர்ல போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அண்ட் இன்னொரு கவர்ல காத்த கலெக்ட் பண்ணிட்டு ஒச்சோ கிளம்ப ரெடியா இருப்பான். அப்பதான் இந்த கக்குட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஒச்சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு கெஞ்சிக்கு நீந்தவே தெரியாது, அவனுக்கு தண்ணியை பார்த்தா பயம். ஆனா சின்ன வயசுல நாங்க தண்ணிக்குள்ள யாரு மூச்சு பிடிச்சிட்டு இருக்கான்னு ஒரு போட்டி வைப்போம். அந்த போட்டியில எப்பவுமே கெஞ்சி தான் ஜெயிப்பான். அவன் 2 நிமிஷம் தண்ணிக்குள்ள மூச்சு பிடிச்சி உட்கார்ந்து இருப்பான். அந்த அளவுக்கு அவனோட வில் பவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஒருத்தனுக்கு அவனோட தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது மூலமா அவனால யார வேணாலும் ஜெயிக்க முடியும். ஈவன் அந்த ஸ்விம்மிங் கிளாஸ்ல நான் தான் பெஸ்டான ஸ்விம்மர். ஆனா எனக்கு ரெட் கேப் கொடுக்காம கெஞ்சிக்கு ரெட் கேப் கொடுத்தாங்க. ஏன்னா அவனோட தன்னம்பிக்கைக்காக. நீ தைரியமா இருக்கணும் கக்குட்டா, நீ இதே ஜெயில உன்னோட வாழ்க்கையை வாழ போறியா இல்ல வெளியே போயிட்டு உனக்கு பிடிச்ச மாங்காவை நீ வரைய போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே கக்குட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இல்ல நான் வெளியே போய் எனக்கு பிடிச்ச மாங்காவை வரையணும், நான் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே ஒச்சோ என்ன சொல்லுவானா நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ அதே மாதிரி போயிட்டு அந்த எமர்ஜென்சி டோரை தேடிட்டு இருப்பான். அண்ட் ஒச்சோ போயிட்டு 1 நிமிஷத்துக்கு மேல ஆயிருக்கும். கக்குட்டாக்கு பயம் வந்துரும். ஒச்சோ அந்த டோரை கண்டுபிடிச்சானா இல்லையா இல்ல கீழே அவன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கக்குட்டா பயங்கரமா பயந்துருவான். உடனே கக்குட்டா என்ன பண்ணுவானா நம்ம தப்பிக்க ஒரே வழி இதை பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு கக்குட்டா அந்த கவர்ல கொஞ்சம் ஆக்சிஜனை கேதர் பண்ணிட்டு அவனும் அதே மாதிரி அந்த எமர்ஜென்சி டோரை கண்டுபிடிக்க போவான். அதே மாதிரி அவன் கீழே போனோம்னா அந்த எமர்ஜென்சி டோரையும் பார்த்துருவான். அண்ட் அது மூலமா அவன் எஸ்கேப் ஆகலாம்னு பார்க்கும்போது அவனோட பேண்ட் மாட்டிக்கும். அண்ட் அந்த டோர்ல இருந்து அவனால பேண்ட் எடுக்கவே முடியாது. அதுல அவன் ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ட் கடைசி அவன் கிட்ட அந்த ஆக்சிஜன் கவர் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணிடுவான். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு மேல அவனால மூச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அப்பதான் அவனோட வாழ்க்கை பத்தி யோசிச்சு பார்ப்பான். கக்குட்டா காலேஜ் முடிச்சோன்னே அவன் டீம் கூட சேர்ந்து மாங்கா வரைய ஆரம்பிப்பான். பட் அவனோட மாங்கா எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மாங்கா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் கடைசியா அந்த மாங்காஸ் எல்லாம் அவன் ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணா ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பான் இல்லையா, அப்பதான் அவனுக்கு தெரிய வரும் மக்களுக்கு இது தேவை, நம்ம வரையறது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா வரைய ஆரம்பிச்சிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு கக்குட்டா என்ன டிசைட் பண்றானா நம்ம எப்படியோ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேண்ட் அந்த டோர்ல இருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் திடீர்னு ஒச்சோ வந்து அவனை காப்பாத்துவான். ஒச்சோ அவனை காப்பாத்தி ஆப்போசிட் சைடு கூட்டு போய் என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் தான் அவனை வெயிட் பண்ண சொன்னேன் இல்லையா, ஏன் அவசரப்பட்ட, அங்க பாரு வெளிச்சம் அங்க தெரியுது, நான் கெஸ் பண்ண மாதிரியே நம்ம தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒச்சோ சொல்லுவான். இதை கேட்டோம் கக்குட்டா சமசாக்க ஆயிடும். என்ன நீ கெஸ் தான் பண்ணியா, இந்த மாதிரி எமர்ஜென்சி டோர் இருக்குது உனக்கு கன்ஃபார்மா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா உடைஞ்சிருக்க அந்த டன்னல் வழியா வெளியே வந்து பாக்குறாங்க. இதே நேரத்துல பிரிசன்ல இருக்க போலீஸ் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது ஒச்சோ எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த வார்டன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா ஒச்சோ தப்பிச்சது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அண்ட் இந்த ஜெயில கட்டினதுக்கு முக்கியமான காரணமே அவன் தான். அவனை இந்த ஜெயிலுக்குள்ள வச்சுக்கிறது தான் நம்மளோட முக்கியமான வேலை. அவனை நம்ம தப்பிக்க விட்டோம், எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அவன் உயிரோட இல்ல பணமா அவனை கண்டுபிடிச்சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் எல்லா போலீஸ்க்கும் ஆர்டர் பண்ணுவான். அதே மாதிரி எல்லா போலீஸும் எக்கச்சக்கமான ஹெலிகாப்டர் எடுத்துட்டு கடல் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருப்பாங்க ஒச்சோவை. அண்ட் ஒச்சோவும் கக்குட்டாவும் அந்த டனலை விட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா எக்கச்சக்கமான ஹெலிகாப்டர் சுத்திக்கிட்டு இருக்கும். உடனே ஒச்சோ என்ன பண்ணுவானா கக்குட்டா உள்ள இழுத்துருவான். அண்ட் கக்குட்டா இதை பார்த்து சமஷாக் ஆயிடுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஜெயில இருந்து ஒட்டுமொத்த ஹெலிகாப்டர் சுத்திக்கிட்டு இருக்கு, யார் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ பார்த்து கேட்பான். அப்புறம் ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் என்ன பண்ண அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன தேடல, நான் என்ன பண்ண போறேனோ அதை தடுக்கிறதுக்காக அவங்க என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒச்சோ சொல்லுவான். இதை கேட்டோன்னா கக்குட்டா சமஷாக் ஆயிடுவான். உடனே ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட் இங்கே ஒளிஞ்சுக்கலாம், ஏன்னா அவங்க எல்லாருமே நம்மள கடல் ஃபுல்லா தான் தேடுவாங்க, நம்ம நீந்தி தான் தப்பிச்சிருப்போம்னு நினைப்பாங்க, அதனால இந்த டனலை யாருமே தேட மாட்டாங்க, காலையில நம்ம இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அவங்க ரெண்டு பேரும் அந்த டனலுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி விடிய காலையில என்ன ஆகும்னா ஒரு ஜாப்பனீஸ் ஃபிஷிங் போட் அந்த சைடு வரும். ஒச்சோ அந்த போட்ல ஏறி பார்ப்பான். பார்த்தா தாய் பீப்புள் இருப்பாங்க, அதாவது தாய் மாஃபியா மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களா இருப்பாங்க. ஒச்சோ உடனே தாய்லாந்து மொழியில பேசி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு கக்குட்டா அண்ட் ஒச்சோ ரெண்டு பேருமே அந்த போட்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் கக்குட்டா என்ன கேட்பானா, தாய் மெம்பர்ஸ் எல்லாம் இங்க இருப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்பதான் ஒச்சோ என்ன சொல்லுவானா, எனக்கு ஜெயில ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, அதாவது தாய்லாந்து மக்கள் அண்ட் சைனீஸ் மக்கள்லாம் ஜாப்பனீஸ் போட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா இப்போ ஜப்பான் ரொம்ப மாறிடுச்சு, அந்த மாதிரி இவங்க மீன் பிடிக்கிறது சட்டவிரோதமானது. அதனால தான் அவங்களோட போட்டை ஜாப்பனீஸ் போட் மாதிரி டிசைன் பண்ணி அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஆளுங்க மீன் பிடிக்க வருவாங்கன்னு தெரியும், அதனால தான் நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒச்சோ சொல்லுவான். சோ இது எல்லாமே ஒச்சோ ஆல்ரெடி ஜெயில இருக்கும்போதே பிளான் பண்ண விஷயம். ஏன்னா அந்த இன்ஃபார்மர் கிட்ட இவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அது மூலியமா தான் ஒச்சோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருப்பான். அண்ட் கொஞ்ச நேரத்துல இந்த போட் மூலியமா இவங்க ரெண்டு பேரும் ஒசாகாவை ரீச் பண்ணிடுறாங்க. அண்ட் ரீச் பண்ணனும் ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதான் 21st செஞ்சுரியோட ஜப்பான், இப்பதான் இதுல காலடி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல நடப்பான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும். இந்த ஸ்டாச்சு பேர் தான் டவர் ஆஃப் சன். இதை பார்த்து ஒச்சோ சமஷாக் ஆயிடுவான். ஏன்னா இந்த டவர் ஆஃப் சன் அப்படிங்கிற ஸ்டாச்சுவை 1970sல ஜப்பான் எக்ஸ்போ நடக்கும்போது உருவாக்கி இருப்பாங்க. இது உண்மையாவே ஜப்பான்ல நடந்த ஒரு விஷயம். 1970sல வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜப்பான் ஒரு பெரிய எக்ஸ்போவை கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதான் 1970ல நடந்த வேர்ல்ட் எக்ஸ்போ. இதுல எக்கச்சக்கமான நாடு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட 77 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 3 லட்சம் மக்கள் அந்த எக்ஸ்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. இந்த எக்ஸ்போல என்னென்ன வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஜப்பானோட ஃபியூச்சரிஸ்டிக் டெக் அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய கண்ட்ரிஸ் அவங்களோட பவிலியனை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. யுஎஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அப்போலோ 12 மூலமா அவங்க மூணுல இருந்து ஒரு ராக் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ராக் அந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி மிட்சுபிஷி அவங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் டெக் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அண்ட் யுஎஸ்எஸ்ஆர், ஜெர்மனி இவங்கலாம் அவங்களோட பவிலியன், அதாவது அவங்களோட டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த எக்ஸ்போல வச்சிருப்பாங்க. அண்ட் எக்கச்சக்கமான மக்கள் வந்து இதை பார்த்துட்டு போவாங்க. அந்த எக்ஸ்போல ஜப்பான் உருவாக்கின ஒரு ஸ்டாச்சு பேரு தான் இந்த டவர் ஆஃப் சன். இது இன்னமும் ஒசாகால இருக்கு. இந்த டவர் ஆஃப் சன்னுக்கான அர்த்தம் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் குறிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜப்பான் ஒரு பெரிய வார சந்திச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து வெளியே வந்து மத்த நாடுங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளைஸ் பண்ணி உருவாக்குனது தான் இந்த டவர் ஆஃப் சன். இந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஒரு Black கலர் சன் சிம்பிள் இருக்கும், அது கடந்த காலத்தை குறிக்கும். அண்ட் இந்த ஸ்டாச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூஞ்சி இருக்கும், அது நிகழ்காலத்தை குறிக்கும். அண்ட் இந்த ஸ்டாச்சுக்கு மேல ஒரு கோல்டன் ஃபேஸ் இருக்கும், அது எதிர்காலத்தை குறிக்கும். ஒச்சோ இதை பார்த்து பயங்கரமா எமோஷனல் ஆயிடுவான். கக்குட்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்பதான் ஒச்சோ என்ன சொல்லுவானா, எனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா 1970sல ஜப்பான் இந்த எக்ஸ்போவை அனௌன்ஸ் பண்ணப்போ கென்ஜி ஒரு டீம் சின்ன பசங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜப்பான்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ நடந்ததே இல்ல, அமெரிக்கால பெரிய பெரிய ராக் பேண்டுக்கு கூடுற கூட்டம் இந்த எக்ஸ்போக்கு கூடிக்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்போல மூணுல இருந்து எடுத்து வந்த கல்லை வச்சிருக்காங்க, நம்ம அங்க போனோம் அப்படின்னா அப்போலோட மாடலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கென்ஜியோட டீம் அங்க போக பிளான் போடுவாங்க. பட் அந்த எக்ஸ்போக்கு போன நிறைய பேர் சன் ஸ்ட்ரோக்கால பாதிச்சு மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ்போக்கு லைனே பெருசா நிக்கும். சோ உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் நின்னு கூட்ட நெரிசல்ல நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்திருக்கும். உடனே கென்ஜி டீம் என்ன பிளான் போடுவாங்க அப்படின்னா, நம்ம இங்க இருந்து ஒசாகாக்கு ட்ரெயின் மூலமா போலாம், அங்க போயிட்டு ஒச்சோட சொந்தக்காரங்க வீட்ல இருந்துட்டு அந்த எக்ஸ்போ ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ட்ரெயின் மூலமா ரிட்டர்ன் வந்துடலாம், நம்ம அம்மா அப்பா கிட்ட எக்ஸ்போக்கான என்ட்ரி டிக்கெட் காசு வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி கென்ஜி டீம் பிளான் போடுவாங்க. அப்பதான் கென்ஜி என்ன சொல்லுவானா, டாங்கியால வர முடியலன்னு சொல்லிட்டான். டாங்கியோட அப்பா அம்மா கிட்ட காசு இல்லையா, பட் அவன் மூணுல இருந்து எடுத்து அந்த கல்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தான், நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிடுவாங்க. கென்ஜி, மருவோ, ஒச்சோ, யோஷி இவங்க எல்லாம் ரெடியா இருப்பாங்க போறதுக்கு. அப்பதான் டாங்கி வந்து கென்ஜியை பார்ப்பான். பார்த்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, கென்ஜி என்னால அங்க ட்ரெயின்ல வர முடியாது, ஆனா நீ உன்னோட சைக்கிள் கொடுக்குறியா, எனக்கு அந்த 3 ராக்க பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நான் சைக்கிள்லயே அந்த இடத்துக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி டாங்கி கேட்பான். உடனே கென்ஜி என்ன சொல்லுவானா, சரி என்னோட சைக்கிள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கென்ஜியோட சைக்கிளை டாங்கி கிட்ட கொடுத்துருவான். இந்த மாதிரி இவங்க பிளான் பண்ணி இந்த எக்ஸ்போக்கு போறதுக்காக ரெடியா இருப்பாங்க. அப்பதான் அடுத்த நாள் கென்ஜியோட அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம கட்சுவாரால இருக்க நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறோம், அங்க போயிட்டு 2-3 நாள் பீச்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கென்ஜியோட அப்பா சொல்லுவார். இதை கேட்டு கென்ஜி சமாதானமாயிடுவான். கென்ஜி என்ன சொல்லுவானா, இல்ல எங்களுக்கு ஆல்ரெடி பிளான் இருக்கு, நாங்க எக்ஸ்போக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் கென்ஜியோட அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம ரிலேட்டிவ் எக்ஸ்போக்கு போறாங்க, அதனால அவங்களோட வீடு காலியா இருக்க போகுது, அவங்க வீடு பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்காக நம்மள அங்க தங்க சொல்லிருக்காங்க, நம்ம கண்டிப்பா அவங்களோட வீட்டுக்கு தான் போறோம். அது மட்டும் இல்லாம அந்த வீடு கட்சுரால இருக்கு, அங்க நிறைய பீச் இருக்கும், நம்ம பீச்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த எக்ஸ்போல போயிட்டு லைன்ல நின்னு வெயில் மூலமா மயக்கம் போட யாரு விரும்புவா அப்படிங்கிற மாதிரி கென்ஜியோட அப்பா சொல்லுவாரு. உடனே கென்ஜி என்ன சொல்லுவானா, இல்ல நான் உங்க கூட வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் கென்ஜியோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இல்ல நீ என் கூட தான் வந்தாவணும் அப்படின்னு சொல்லிட்டு கென்ஜியோட அந்த எக்ஸ்போ பிளானை கேன்சல் பண்ணி விட்டுருவாரு. உடனே கென்ஜி போயிட்டு ஒச்சோ கிட்ட வருத்தப்பட்டு சொல்லுவான், என்னால வர முடியாது ஒச்சோ, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கென்ஜி சொல்லுவான். அண்ட் அதே மாதிரியே கென்ஜியோட ஃபேமிலி அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடுவாங்க. அண்ட் அந்த எக்ஸ்போக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் மட்டும் தான் போயிருப்பாங்க. அப்படி போன இடத்துல யோஷி இருப்பான் இல்லையா, யோஷியால வெயில் தாங்க முடியாம எக்ஸ்போல மயங்கி விழுந்திருப்பான். அண்ட் கென்ஜி பீச்ல உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான், அவனால எக்ஸ்போக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டாங்கி சைக்கிள் மூலமா அந்த எக்ஸ்போக்கு போக ட்ரை பண்ணிருப்பான் இல்லையா, பட் அவன் போகும்போதே சைக்கிள் உடைஞ்சிரும். ஏன்னா அங்கிருந்து ஒசாகாக்கு போறதுக்கு நிறைய மலையை தாண்டி தான் வரணும், அந்த மலையில சைக்கிள் ஓட்டுனதால சைக்கிளும் உடைஞ்சிருக்கும், அதனால டாங்கியும் திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பான். இந்த மாதிரி தான் இவங்களோட எக்ஸ்போ மெமரி இருக்கும். கென்ஜி அண்ட் டாங்கியால எக்ஸ்போல இருந்த அந்த ஸ்டாச்சுவை பார்த்திருக்கவே முடியாது. இப்போ ஒச்சோ இதெல்லாம் பார்த்து செம ஷாக் ஆயிடுவான், இது 1970sல இருந்த மாதிரியே இருக்கு, யார் இந்த மாதிரி டிசைன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ ஜப்பானோட சன் ஸ்டாச்சுவை பார்ப்பான். அந்த ஸ்டாச்சுவோட டாப்ல அந்த கோல்டன் ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஃப்ரெண்டோட சிம்பிள் இருக்கும். இதை பார்த்தோன்னா ஒச்சோ செம ஷாக் ஆயிடுவான். ஃப்ரெண்ட் 1970sல நடந்த இந்த எக்ஸ்போ மறுபடியும் ரீக்ரியேட் பண்றான். ஜப்பானோட இந்த சன் டவர் இருக்கும், அதே மாதிரி யுஎஸ்எஸ்ஆரோட பெவிலியன், யுஎஸோட பெவிலியன் எல்லாத்தையுமே அவன் ரெடி பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கான், எதுக்காக அவன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ சமாஷா ஆயிடுவான். சோ ஃப்ரெண்ட் எதுக்காகவோ 1970s நடந்த அந்த எக்ஸ்போவை மறுபடியும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்பதான் அந்த எக்ஸ்போவை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோக்கு புரியாது. இதே நேரத்துல ஜப்பான் ஃபுல்லா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது ஜப்பானை சேர்ந்த ஒரு பணக்காரர் முதல்ல எர்த்தோட ஆர்பிட்ட போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகத்துல இப்போ ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெடி பண்ணிருப்பாங்க, அது மூலமா யார் வேணாலும் எர்த்தோட ஆர்பிட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. பட் பில்லியனர்ஸால மட்டும் தான் அது பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு டிக்கெட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு ஜப்பான்ல இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் காசு கொடுத்து போயிருப்பாரு. போயிட்டு எர்த்தோட ஆர்பிட்ட மேல இருந்து பார்த்துட்டு வந்திருப்பாரு. அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது, காட் தான். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் காட இன்டர்வியூ பண்ணுவாங்க. நீங்க எர்த்தோட ஆர்பிட்ட பாத்தீங்க இல்லையா, எர்த் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காட் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. காட் என்ன சொல்வார் அப்படின்னா, அங்க இருந்து எர்த்த பாக்குறதுக்கு எர்த் ஒரு பவுலிங் பால் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா கமான், காட பத்தி நமக்கு தெரியும், அவருக்கு இந்த பவுலிங் கேம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்பயும் பவுலிங் கேம் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டர்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்க தான் ஜப்பான்ல இருந்து முதலா இந்த மாதிரி எர்த்தோட ஆர்பிட்ட போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த டைம் காட் வந்து ஒரு பில்லியனரா மாறி இருப்பாரு. ஏன்னா காடால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இல்லையா, அது மூலமா அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த பிளட்டி நியூ இயர் இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஷேர் மார்க்கெட்ல எக்கச்சக்கமான பேருக்கு ஹெல்ப் பண்ணி அது மூலமா ஒரு பில்லியனரா மாறி இருப்பாரு. என்னதான் ஒரு பில்லியனரா மாறி இருந்தாலும் அவர் எப்பவும் போல பிளாட்ஃபார்ம்ல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஏன்னா எந்த ஒரு பெரிய பெரிய வீடும் அவருக்கு சந்தோஷம் கொடுத்திருக்காது. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல நிறைய மக்கள் கூட வாழ்றது தான் காடுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இதே நேரத்துல கபுக்கில இருக்க ஒரு ஸ்கூல்ல காமிப்பாங்க. அந்த ஸ்கூல்ல கொசுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருப்பா. இவளும் காணா மாதிரியே தான் வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு கிளாஸ் ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணாம கட் அடிச்சிட்டு சுத்துற ஒரு பொண்ணு. ஒரு நாள் அவரோட டீச்சர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீ மட்டும் தான் நம்ம கிளாஸ்ல ஜப்பான் ஹிஸ்டரி பத்தி இன்னும் ரிப்போர்ட் பண்ணாம இருக்க, உன்னோட ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டியா இல்லையா, நீ ரிப்போர்ட்டுக்கு எந்த டாபிக் சூஸ் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு இந்த கொசுமி என்ன பண்ணுவா அப்படின்னா, ஜப்பானோட ஹிஸ்டரி புக் திறந்து ரேண்டமா ஒரு பேஜை செலக்ட் பண்ணுவா. அந்த பேஜ்ல கெஞ்சி பத்தி போட்டுருக்கும். ஏன்னா கெஞ்சி ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஈவன் ஜப்பானோட ஹிஸ்டரி புக்ல கூட கெஞ்சியை பத்தி தனியா ஒரு சாப்டரே இருக்கும். கெஞ்சி 2001 என்ன பண்ணா அண்ட் அவனோட டீம் உலகத்தை அழிக்க என்னென்னலாம் பிளான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி ஒரு பெரிய டெரரிஸ்டா போர்ட்ரே பண்ணி அந்த புக்ல எழுதி இருக்கும். ஜப்பான்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கதைகள் தான் படிச்சு வளருவாங்க. அண்ட் கொசுமி இந்த டாபிக் சூஸ் பண்ணோம்னா டீச்சர் சமஷாக் ஆயிடுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ கெஞ்சியை பத்தி ப்ரிப்பேர் பண்ண போறியா, கெஞ்சி ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட், அவன் 2001 என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது, அப்பலாம் நான் சின்ன பையன், அவன் பண்ண விஷயம் இந்த உலகத்தையே மாத்தி போட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. புக்ல இருக்க அந்த இமேஜ் கூட பாரு, அவங்க எல்லாம் எப்படி அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. உடனே கொசுமி என்ன பண்ணுவானா, அந்த இமேஜ் பார்த்துட்டு என்ன சொல்லுவானா, இவங்கலாம் அந்த ரோபோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இல்ல, இவங்கலாம் அந்த ரோபோ அழிக்க போற மாதிரி இருக்கு, இவங்கலாம் டேஞ்சரஸான டெரரிஸ்டா, யார் இதை சொன்னது அப்படிங்கிற மாதிரி கொசுமி கேட்பா. உடனே அந்த டீச்சர் என்ன சொல்லுவாருன்னா, நீ அவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது உனக்கு தெரிய வரும், அவங்கள பத்தி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாரு. அண்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொசுமியோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவா அப்படின்னா, அடுத்த வாரத்துக்குள்ள இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணிடு, ஏன்னா நமக்கு எரோம் எசன்ஸ் மியூசிக் பேண்டோட கான்செர்ட் இருக்கு, மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அது கொசுமி என்ன சொல்லுவானா, நான் சீக்கிரமா முடிச்சிடுவேன், உனக்கு இந்த கெஞ்சியை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா நம்ம ஸ்கூல்ல காணான்னு ஒரு பொண்ணு படிச்சா, அவளுக்கு கெஞ்சியை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெஞ்சியை டெரரிஸ்ட்னு சொல்லும்போது அந்த காணாக்கு கோவம் வருமா, அவ கோவம் வந்து எல்லாரும் கூட சண்டை போடுவாளாம், அதனால நீ அந்த பொண்ணு கிட்ட கேட்கறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொசுமியோட ஃப்ரெண்ட் கிளம்பிடுவா. உடனே கொசுமி என்ன பண்ணுவானா, நம்ம சீக்கிரமா இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கெஞ்சியை பத்தி தேடிக்கிட்டு இருப்பா. அதாவது கெஞ்சியோட டெரரிஸ்ட் குரூப்பை பத்தி தேடிக்கிட்டு இருப்பா. அப்பதான் எங்க போவானா, இந்த நினைவிடம் இருக்கும் இல்லையா, 2000 அன்னைக்கு இறந்த மக்களுக்கான ஒரு நினைவிடம் இருக்கும்ல, அங்க போய் பாப்பா. அந்த இடத்துல காட் உட்காந்து ராமன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அவ காடு கிட்ட போய் என்ன கேட்பானா, நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அது காட் என்ன சொல்லுவாருன்னா, கெஞ்சிக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே என்ன சொல்லுவானா, உங்களுக்கு கெஞ்சியை பத்தி தெரியுமா, அப்போ 2000 அன்னைக்கு என்ன ஆச்சு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுக்கிட்டு இருப்பா. உடனே காட் என்ன சொல்லுவாருன்னா, கெஞ்சியால அந்த கேமை வின் பண்ண முடியல, ஏன்னா பவுலிங் கேம்ல 7 and 10 இந்த ரெண்டு பின் மட்டும் இருக்கும்போது யாராலையுமே அதை வின் பண்ண முடியாது. அதை வின் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, இருக்கிற பவுலிங் பால் மூலமா ஒரு பின் அடிச்சு அந்த பின் போய் இன்னொரு பின் மேல அடிச்சாதான் அந்த கேமை வின் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் அது. ஆனா அன்னைக்கு கெஞ்சி அவனோட பாலை தூக்கி போட்டான், ஆனா அது எந்த பின்னையுமே அடிக்காம ஸ்ட்ரைட்டா கட்டருக்குள்ள விழுந்துடுச்சு. கெஞ்சி தோத்துட்டான், ஆனா அது ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்லிட்டு காட் அழுவாரு. இதை பார்த்து கொசுமி சமஷாக் ஆயிடுவா. அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு கெஞ்சியை பத்தி நிறைய தெரியணும், அவனை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் காட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்கிட்ட எதுவும் கேட்காத, என்ன ஃபாலோ பண்ணி வராத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருப்பாரு. பட் கொசுமி விடவே மாட்டா, அவ காட ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பா. இதே நேரத்துல ஒச்சோ அண்ட் ககுட்டா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒசாகா சிட்டிக்குள்ள வந்துருவாங்க. அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோம்லெஸ் பீப்பிள்லாம் ஒரு இடத்துல தங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த மாக்குபே அப்படிங்கிற போலீஸ் இருப்பான் இல்லையா, அவன் வந்து இவங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருப்பான். ஏன்னா மாக்குபேக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும், அதாவது ஒச்சோ ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து என்ன பண்ணுவானா, ஹோம்லெஸ் பீப்பிள்லாம் பயங்கரமா அடிப்பான், அடிச்சு எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த நேரத்துல ஹோம்லெஸ் பீப்பிள்லாம் பப்ளிக் பிளேஸ்ல வாழக்கூடாது, அப்படி வாழலாங்க அப்படின்னா போலீஸ் வந்து அவங்களை பயங்கரமா அடிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாக்குபே வந்து எல்லாரையுமே அடிச்சுட்டு இருப்பான். பட் அந்த இடத்துல தான் ஒச்சோ அண்ட் ககுட்டா ரெண்டு பேரும் மறைஞ்சு ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இவன் அவங்களை கண்டுபிடிக்க மாட்டான், ஏன்னா இப்ப ஜப்பான்ல வீடு இல்லாத மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதே நேரத்துல கொசுமி என்ன பண்ணுவானா, காட் கிட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பா. பட் காட் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் உனக்கு அதை பத்தி சொன்ன அப்படின்னா நீ இறந்துருவ, அதை பத்தி உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் கொசுமி என்ன சொல்லுவானா, எனக்கு அடுத்த வாரம் கான்செர்ட் இருக்கு, நான் அதுக்குள்ள இந்த ரிப்போர்ட்டை முடிச்சாகணும், சொல்லு சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி மிரட்டிக்கிட்டு இருப்பா. அண்ட் காட் என்ன பண்ணுவாருன்னா, ஹோம்லெஸ் பீப்பிள்லாம் ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போவாரு. அங்க போனோடனே எக்கச்சக்கமான பேர் வந்து காட் கூட போட்டோ எடுத்துட்டு காடோட ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டு போவாங்க. கொசுமிக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் கொசுமி என்ன பண்ணா, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பதான் காட் என்ன சொல்லுவாருன்னா, என் பேர் தான் காமினாக்கா, உனக்கு என்ன பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்பதான் கொசுமிக்கு புரிய வரும், இவர் தான் ஜப்பான்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர்,
இவர் தான் ஜப்பான்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்குலாம் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அவன் என்ன கேட்பானா, நீ எப்படி பணக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு காட் என்ன சொல்லுவாரா, நான் ஜஸ்ட் மக்கள் கிட்ட அவங்க ட்ரேட் பண்ணும்போது இதை வாங்குங்க இதை வித்துருங்கன்னு சொல்லுவேன், அது மூலமா நான் பணக்காரனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் கொசுமிக்கு ஒன்றும் புரியாது. உடனே கொசுமி என்ன கேட்பானா, சரி எனக்கு கெஞ்சி பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. பட் காட் என்ன சொல்லுவார்னா, உன் உயிருக்கே அது ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பட் கொசுமி என்ன சொல்லுவானா, இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ் வருவாங்க. போலீஸ் வந்து அங்க இருந்த ஹோம்லெஸ் பீப்பிளை விரட்டுவாங்க. இந்த இடத்துல நீங்க தங்க கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த மாக்கு பேர் பாலியா அவன் அந்த இடத்துல ஒச்சோண்டு கக்குட்டா ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிடறான். உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இந்த மாக்கு என்ன பண்ணுவானா, கன் எடுத்து அவங்க ரெண்டு பேரும் சுட ரெடியா இருப்பான். பட் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருவாங்க. அந்த மாக்குபே அவங்கள துரத்திக்கிட்டே போவான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒச்ச மாதிரியே ஒருத்தன் கோட் போட்டுக்கிட்டு இருப்பான். அவனை சுற்றுவான் மாக்குபே. கிட்ட போய் பார்த்தா அது ஒச்சவா இருக்காது. ஏன்னா ஒச்ச அவனோட கோட்டை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருப்பான். அதுல மாக்குபே கன்ஃபியூஸ் ஆகி அவனை கொண்டு இருப்பான். அண்ட் மாக்குபேவால அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. உடனே மாக்குபே கிளம்பிடுறான். இதெல்லாம் பார்த்தோன்னா கக்குட்டா சமஷாக் ஆயிடும். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உடனே அவங்க எல்லாருமே கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ண, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கக்குட்டா ஒச்சவை பார்த்து கேட்பான். இதே நேரத்தில் கொசுமி இருப்பாள். அவ காடி கிட்ட என்ன கேட்பானா, பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க கெஞ்சியை பத்தி சொல்லுங்க 2000ல என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுக்கிட்டு இருப்பா. இதே நேரத்தில் சோனோ இருப்பான் இல்லையா, சோனோ கானா கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, கெஞ்சியை பத்தி நீ எனக்கு சொல்லு, ஏன் எல்லாருமே கெஞ்சியை டெரரிஸ்ட்னு சொல்றாங்க, பட் நீ கெஞ்சி இந்த உலகத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணான்னு சொல்ற, கெஞ்சியோட கதையை எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சோனோ கானா கிட்ட கேட்பான். இப்போ இவங்க மூணு பேரும் கதையை சொல்லுவாங்க. அதாவது ஒச்சோ, காட் அண்ட் கானா மூணு பேரும் 2000 அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதையை சொல்லுவாங்க.